மாமா, அவசரத்துல நமக்கு சரியான தீர்வு கிடைக்காது. ஆனா ஏதாவது பண்ணி நம்ம வெளியில போய் ஆகணும் மாமா. இல்லனா குமர மாமா வாழ்க்கையே போயிடும். என்ன பண்றது? ஓம் கிரீம் ஓம், ஓம் கிரீம் ஓம், ஜெய் மகாகாளி. மாமா பாத்து மாமா. ரசதி, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. போ, சீக்கிரம் போய் பாரு. மகாகாளியே போற்றி. இந்தா ஓ நெத்திலையும் வச்சுக்கோமா. ஓம் கிரீம் கிரீம் லீம் ஜெய் காளி. பூஜை முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரியே 3 பூஜையும் சிறப்பா முடிச்சிட்டேன். இனி உன் புருஷன் இந்த ஜென்மத்துல உன் பேச்ச மீறி எதுவும் செய்ய மாட்டான். அவன் இனிமே உனக்கு அடிமை. கண்மணி, பத்திரம் எழுதி ரெடியா இருக்கு. கையெழுத்து வாங்கிரு. என்ன கண்மணி இது? பத்திரம் மாமா. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நீங்க ஒரு கையெழுத்த போடுங்க. கண்மணி, இந்த பேனா. குமர மாமா, பத்திரத்துல கையெழுத்து போடாதீங்க. இங்க பாருங்க மாமா. வேண்டாம் மாமா. ஹே, நீ சொன்னா அவர் கேட்டுருவாரா? நான் சொன்னா மட்டும்தான் கேட்பாரு. மாமா, நீங்க கையெழுத்து போடுங்க. மாமா, நீங்க கையெழுத்து போடாதீங்க மாமா. கண்மணி, நான் படிச்சு பார்த்துட்டு போடட்டுமா? சரி, படிச்சு பார்த்தே போடுங்க. திருக்கழுக்குன்றம் நேசமணி மரகதம் புதல்வனாகிய குமரன் என்னும் நான் என் முழு நினைவுடன் எழுதி கொடுக்கும் பத்திரம் இது. எனக்கு திருமணம் முறைப்படி ஆகிவிட்டது. எனது மனைவியாக எல்லா பாத்தியத்திற்கும் உட்பட்டவள் என் மனைவி கண்மணி ஆகும். அவளை தவிர வேற யாரும் என் மீதோ என் மேல் உள்ள ஆசையின் மீதோ உரிமை கொண்டாட பாத்தியதை இல்லை. மேலும் என் வாழ்க்கையை இடையூறு செய்யும் வகையில் எனக்கும் என் மனைவிக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் ஸ்னேகா மற்றும் அவளது மகளான ரோஜா ஆகியோருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை இதன் மூலம் கையொப்பமிட்டு உறுதி செய்கிறேன். மாமா, படிச்சிட்டீங்கல்ல மாமா? இப்ப கையெழுத்து போடுங்க.
மாமா கையெழுத்து வாங்க போறாங்க மாமா. முடியாது. என்ன சாமி இது? இந்த வசியம் ஆயுசுக்கும் வேலை செய்யும்னு சொன்னீங்க, இப்போ 5 நிமிஷத்துல போயிடுச்சு. அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருமா. மாமா என் செல்லம்ல, கையெழுத்து போட்டுருங்களேன். எப்படி கையெழுத்து போடுறது? இப்படி தப்பு தப்பா எழுதியிருந்தா? என்ன சொல்றீங்க மாப்ள? பின்ன என்ன, என் முழு பேரு போடவே இல்ல, வெறும் குமரன்னு போட்டிருக்கு. என் முழு பேரு செந்தில் குமரன்னு போடணும். சரி மாமா, இத மாத்தி எழுதிடலாம். நீங்க கையெழுத்து போடுங்க. அது மட்டும் இல்ல கண்மணி, இன்னொரு தப்பு இருக்கு. ஸ்னேகா மற்றும் அவரது மகளான ரோஜா ஆகியோருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதியிருக்கு. அதுல எந்த விதத்துல சம்பந்தம் இல்லைன்னு எழுதணும். அப்பதான் பின்னால எந்த பிரச்சனையும் வராது. முதல் முறையா இனியனும் ராசாத்தியும் ஒரு விஷயத்தை தடுக்க நினைச்சு அது முடியாம நம்ம கிட்ட தோத்து போயிருக்காங்க. இத பார்க்க நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? டேய், என்னடா இது? உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? மாமா நீங்க வருத்தப்படாதீங்க. இவ தப்பான துஷ்ட சக்தியை வச்சு மாமாவை மயக்கி இருக்கா. அத தெய்வ சக்தி நினைச்சா உடைச்சு தூள் தூள் ஆக்கிடும். எங்க உன் தெய்வ சக்தியை காட்ட சொல்லு பாப்போம். சும்மா இல்ல, ஒரு மண்டலம் விரதம் இருந்து காளிய வேண்டி சுடுகாட்டுல பொணத்து மேல உட்காந்து சாதகம் பண்ணி துஷ்ட தேவதைகளை வர வச்சு ரத்த பலி கொடுத்து கத்துக்கிட்ட வசியமாக்கும். அதை உடைக்கிற சக்தி எந்த சாமிக்கும் கிடையாது. முடிஞ்சா அதை முறிச்சு காட்டு பாப்போம். சாமி, நீ பயப்படாதம்மா. என்ன இத காட்டினா பயந்துருவோமா? உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு. ஆத்தா, அங்காள பரமேஸ்வரி, சாமுண்டேஸ்வரி, சமயபுரம் மாறி இந்த உலகத்துல தீய சக்தியை விட தெய்வ சக்திக்கு தான் அருள் அதிகம்னு இவங்களுக்கு காட்டு.
என்னடி ஏதோ சாமி படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இங்க சீன் போட பாக்குறியா? அதெல்லாம் இங்க நடக்காது. இது ஆத்தாவோட சக்தி வடிவம். இத அவன் தலையில வச்சு ஆத்தாள வேண்டிக்கோ. தீய சக்தி, வசியம், மந்திரம் இதெல்லாம் செதறி ஓடிடும். புரிஞ்சுதா? ஆனா ஒண்ணு, இது அவன் தலையில வைக்கிறது அவன் ரத்த சம்பந்தப்பட்டவங்களா தான் இருக்கணும். அப்பதான் அந்த தீய சக்தியை விரட்டி அடிக்க முடியும். இந்தா இத வாங்கிட்டு போய் அவனை காப்பாத்து. மாமா, ரத்த சம்பந்தம் இருக்குது. நீங்க மாமா தலையில வச்சாதான் அது வேலை செய்யும். சூளத்தை எடுங்க மாமா, எடுங்க மாமா. ஐயோ மாமா, மாமா, மாமா என்னாச்சு? டேய் குமரா, குமரா கண்ண தர. மாமா, குமரா டேய் மெதுவா. நான் எங்க இருக்கேன்? மாமா அது வந்து என்ன மாமாவா? என்ன சென்டிமெண்டா பேசி என்ன மயக்கலான்னு பாக்குறியா? பேசி மயக்கல மாமா, மந்திரம் போட்டு உங்களை வசியம் பண்ணி மயக்க வச்சிருந்தா. டேய் என்ன நடந்துச்சு தெரியுமா? உன்னை மயக்கி வசியம் பண்ணி பத்திரத்துல உனக்கும் ஸ்னேகாவுக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஏய் நில்லு. இந்த மாதிரி மந்திரம் பண்ற வசியம் பண்றேன்னு ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். டேய் நீ பண்றது சட்டப்படி தப்பு. இதுக்கு மேலயும் பிளாக் மேஜிக் அது இதுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்த உன்னை ஆயுஸ்க்கும் கழி திங்க வச்சிருவேன். வா. ஏய் பத்திரம் எங்கடி? நான் கொடுக்க மாட்டேன். மாப்ள மாப்ள விடுங்க. மாப்ள விடுங்க. ஐயோ ஏய் உனக்குலாம் நேர் வழியே தெரியாதாடி? எப்ப பாரு குறுக்கு வழியில யார கெடுத்து எதை அடையலான்னு அலைஞ்சுகிட்டு இருக்க. ஏய் உனக்குலாம் கடைசியில எதுவுமே கிடைக்காதடி. தனியா நின்னு அல்லாடப்பட போற பாரு. யார் குறுக்கு வழியில போறது? நீங்களா இல்ல நானா? பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கும் போதே இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தி அவ கூட புள்ளியும் பெத்துக்கிட்ட. நீ நல்லவ, நான் கெட்டவளா? நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போனதுக்கே நீதான் காரணம். புருஷன் சப்போர்ட்டும் இல்ல, புகுந்த வீட்லயும் என்ன ஆதரிக்காம துரத்தி விட்டுட்டா ஒரு பொண்ணா நான் என்ன பண்ணுவேன்? சொல்லு. என் வாழ்க்கைய நான் காப்பாத்திக்கதான் பாப்பேன். அது தப்பான வழியா இல்ல சரியான வழியான்னு எனக்கு கவலை கிடையாது. ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லாம் நீங்க செஞ்ச தப்புதான். ஆமா நீங்க எந்த தப்புமே செய்யல. அதனாலதானே எங்க அம்மா உங்களை எல்லாம் வீட்டை விட்டு துரத்துனாங்க. இவ சொல்றதெல்லாம் கேட்டு எங்க அம்மா தலையை ஆட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. கடைசியில அவங்களையே இவ ஏமாத்த பார்த்தா. அதான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க.
இப்போ வந்து நல்ல மாதிரி வேஷம் போடுறா. பேசு. உனக்குதான் என்ன கண்டாலே ஆகாது. என்ன எப்படி ஒழிச்சு கட்டலாம் தானே பாத்துட்டு இருந்த. அதுக்கேத்த மாதிரி கர்ப்பம் மேட்டர் வந்த உடனே அத்தைய வச்சு காரியத்தை சாதிச்சிட்டல்ல. இத பாரு, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எனக்கு கிடைக்காத வாழ்க்கை அந்த ஸ்னேகாவுக்கும் கிடைக்க நான் விடவே மாட்டேன். மாமா நிறுத்துங்க. சின்னதா கண்மணி தப்பான வழியில உங்களை அடைய முயற்சி பண்ணிருந்தாலும் அவ கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு மாமா. எந்த பொண்ணும் தன் புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க மாட்டா. ஐயோ ராசாத்தி, இவ நடிக்கிறா. இவளை பத்திலாம் உனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும் மாமா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கண்மணி, ஒரு தப்பை இன்னொரு தப்பால சரி செய்ய முடியாது. மாமா பண்ணது தப்புதான். அதுக்குன்னு இப்படி தப்பான வழியில மாந்திரிகம் அது இதுன்னு போயிட்டு இருந்தா இதெல்லாம் நல்லவா இருக்கு? நீ ஏண்டி பேச மாட்ட? உன் புருஷன் உன் கூடவே தானே இருக்கான். ஆனா இவன் ஸ்னேகா ஸ்னேகான்னு அவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். அப்ப நான் என்னடி பண்ணுவேன்? என் வாழ்க்கைய காப்பாத்திக்க தப்போ சரியோ ஏதோ ஒண்ணு பண்ணி சரி பண்ணதான் பாப்பேன். அதையும் வந்து நீ கெடுத்து விட்டல. இப்ப சந்தோஷமா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் வாழ்க்கைய கெடுக்கணும்னே நீ இங்க பிறந்திருக்கியா? உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டும் அடங்காம ஏண்டி இப்படி என் உசுரை எடுக்கிற? பாருங்க, ராசாத்தி உங்க வாழ்க்கையை கெடுக்கல, நீங்க தான் உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்து கடைசியில மொத்த சொந்தத்தையும் இழந்துட்டு அனாதையா நடுத்தருவில் நிக்க போறீங்க. என் பொண்ணுக்கு நான் இருக்கேன். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. வந்துட்டாங்க அட்வைஸ் பண்ண. இவளை கெடுக்கிறதே இவங்கதான். இவங்களுக்கு ஒண்ணு விட்டா சரியா போகும். மாமா, என்ன இது? போதும், நிறுத்துங்க. ராசாத்தி, உனக்கு இவங்கள பத்திலாம் எதுவுமே தெரியாது ராசாத்தி. இவங்களா கேடு கிரிமினலுங்க. கொஞ்சம் பரிதாபப்பட்டோம், அவ்வளவுதான். அப்புறம் நம்ம தலையிலே ஏறி மிளகா அரைச்சிருவாளுங்க. ஏய், ஒன்னு தெரிஞ்சுக்கோ. இங்க பார், நீ என்னதான் மந்திரம் போட்டாலும் மாயத்தந்திரம் பண்ணாலும் உன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன். பார்க்கலாம் அதையும். ஏய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடி. எல்லாம் கூடி வர நேரம் பார்த்து உள்ள புகுந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டல ராசாத்தி. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. முதல்ல இந்த பழி உணர்ச்சியை விட்டுட்டு நிதானமா யோசி. யாரு யார் வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னு உனக்கே புரியும். ஏய் போடி, வந்துட்டா பெருசா அட்வைஸ் பண்றதுக்கு. உன்னால திருத்தவே முடியாது. திரும்ப திரும்ப என் குடும்ப விஷயத்துல தலையிடுற. உனக்கு ஒரு நாள் இருக்கு.